ஒரு ஜாலியான வைபான படம் வித் சோஷியல் மெசேஜோட ஃபேக் ஃபெமினிஸ்ட்க்கு எதிரான படம். தயவுசெய்து வந்து பாருங்கள், ஃபேக் ஃபெமினிஸ்ட்லாம் வந்து பாருங்கள், பிரச்சனை பண்ணுங்கள், கோவப்படுங்க, சண்டை போடுங்க, கோர்ட்டில் கேஸ் போடுங்க. அப்போ இந்த படம் இன்னும் நல்லா போகும். அதுதான் என்னோட விருப்பம். அதை தாண்டி எல்லாருக்கும், எல்லா கப்புள்ஸ்க்கும், ஃபேமிலிக்குமே இது ஒரு கனெக்ட் ஆகும். முக்கியமாக ஆண் பாவம் பொல்லாதுன்றனால பெண்களுக்கு எதிரான படமாக நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி இல்லை, இது 2 பேர் பக்கம் உள்ள பிரச்சனையுமே பேசியிருக்கு. இந்த ஃபேக் ஃபெமினிசமாக சட்டத்தை தன் கையில் வச்சுக்கிட்டு அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஆண்கள்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கி அவங்கள ஒட்டுமொத்தமாக அவங்க வாழ்க்கையை சிதைக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு எதிரான படம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜோக்கு அப்புறம் 2 பேர் திருப்பி சேர்ந்துருக்காங்க. ஒரு மெச்சூரான ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பண்ண 2 படம் ஜோ ஸ்வீட் ஆர்ட்லாம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணார் ரியோ. இந்த படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படம் தான். மாளவிகாவும் வந்துட்டு ஜோ படத்தில் ரொம்ப கம்மி போர்ஷன் தான், பட் அதுவே நல்லா பண்ணாங்க. ஸோ இந்த படம் ஒரு ஃபுல் படம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே விக்னேஷ்காந்த், ஷீலா, ஜென்சனாலுமே ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் தான், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே காமெடி தான். டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு சில இடங்களில் அந்த எமோஷனுமே இருக்கும். பட் அது ரொம்ப போட்டு பெருசாக புளியாமல் எங்கெங்கே வைக்கணுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. அப்படிலாம் எனக்கு எதுவும் பெருசாக ஃபீல் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல. செகண்ட் ஹாஃப் அந்த படத்துக்குள்ளே போகிறனால மேபி மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு கன்வின்ஸாக தான் இருந்தது. நல்லா இருந்தது. 10க்கு 8 கொடுக்கலாம்.